வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஃபாலோவர்ஸும் சரி, நம்ம கறவை மாடு வளர்க்கக்கூடியவங்க இன்னமும் அதிகப்படியான சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இன்னும் இந்த மாடு வாங்குறதுலேருந்து அவங்க இன்னும் தெளிவு ஆகலை. இங்கே மாடு வாங்கினேன், இங்கே வாங்கினேன் அப்படின்னு, அதில் ஃபால்ட்டு இதில் ஃபால்ட்டு அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம தான் கறவை மாடு வளர்ப்பை பொறுத்தளவுக்கு நம்ம இருந்து தான் எல்லா வேலையுமே செஞ்சாகணும், சரிங்களா? நம்ம மனைவி, பிள்ளைங்க, சரியா? அப்பா அம்மா கூட துணைக்கு தான் வச்சுக்கலாம். அவங்க எல்லா நேரத்துலையுமே அப்பா அம்மாவும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஏன்னா வீட்டில் சண்டை சச்சரவு அந்த இதுன்னு ஏகப்பட்டது எல்லா வீட்லேயுமே இல்லாமலாம் இருக்காது, வரமாட்டாங்க. மனைவி கண்டிப்பாக நல்லவங்க கூட வந்தாங்க மட்டும்தான் கறவை மாடு வளர்ப்பை செய்ய முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. அவங்கள சரியாக அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டு எந்த வகையில் எந்த மாதிரியான மாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேருமே சூஸ் பண்ணுங்க. முதல்ல கறவை மாடு கண்ணு போட்ட மாடாக வாங்குங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன். நீங்கள் சந்தையில் வாங்குறீங்க, நீங்கள் மாடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்றீங்க. என்ன ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, இத்தனை லிட்டர் கறக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா தவிர ஆனால் கறவை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அதில் தெளிவாகவே இல்லை, சரிங்களா? அங்கே வாங்கினா இங்கே வாங்கினா எதுக்கு வாங்குறீங்க? நானும் சொல்கிறேன், நிறைய யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க சரி, நம்ம என்ன மாதிரி இப்போ பண்ணை தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே சொல்கிறாங்க கண்ணு போட்ட மாடு கறந்து பத்து வாங்குங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வாங்கி கொடுங்க, ஒரு விஷயம் சொல்ல போனால் வாங்கி கொடுங்க. எப்படி வாங்கி கொடுங்க? ஏன்னா நாங்களுமே அந்த தொழிலில் தான் மாட்டியிருக்கிறோம், சரிங்களா? நாங்களுமே இந்த 20 மாடு 25 மாடு 30 மாடு வச்சுருக்கோம். நாங்கள் வெளியிலேயே போக முடியாது. நாங்கள் எந்த இதை வச்சு நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும்? ஏதோ நாங்கள் எங்களுடைய கெஸ்ஸிங் பார்த்தா இது நல்லா பால் கறக்கும் போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க? கொண்டு போய்ட்டு ஒழுங்கான தீவனம் கொடுக்கறது இல்லை, மாவு முறையாக வைக்கிறது இல்லை. நாங்கள் அந்த ஒரு லிட்டருக்கு 1/2 கிலோ தீவனங்கள் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவு கொடுத்தா அதில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாடு வாங்குறதுக்கு முன்னால் அந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க, சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அதை சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், கண்ணு போட்ட மாடாக முக்கியமாக கண்ணு போட்ட மாடு வாங்குங்க. அதுக்கு பிறகு முறையான தீவனம் கொடுங்க, முறையாக பசுந்தீவனம் கொடுங்க. அந்த பாலை நீங்களே கறந்து நீங்களே விற்பனை பண்ணுங்க, சரிங்களா? சொசைட்டியில் ஊற்றுறாங்கிறது உங்களுடைய விருப்பம், அது நான் வேணாம் சொல்ல. நீங்கள் தனியார் பண்ணையில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் விற்பனை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாட்டு பண்ணை தொழிலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இல்லை அப்படின்னா வர முடியாது. ஆனால் முக்கியத்துவமானது வீட்டில் இருக்கிறவங்க கன்சல்ட் பண்ணிக்கிங்க. அவங்க நமக்கு தொழிலுக்கு வருவாங்க அப்படின்னா செய்யுங்க. ஆனால் கண்ணு போடாத மாடு வாங்குனீங்க அப்படின்னா, நான் சொன்னாலும் சரி தான், கறக்குன்னு சொன்னாலும் சரி தான், கண்டிப்பாக அடுத்த இதில் கறக்குமாங்கிறது 100க்கு 100% நம்ப முடியாது, சரிங்களா? கறந்தா சந்தோஷம், கறக்கலைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கறக்காத மாடாக இருந்தாலும் கறக்க வைக்கலாம். எப்படின்னா தீவனங்கள் முறையாக கொடுத்து பராமரித்தால் கண்டிப்பாக அந்த மாட்டை கறக்க வைக்கலாம். எல்லாத்துக்குமே நாங்கள் இப்போ என்ன மாதிரி பண்ணையாளர்கள் சொல்கிறாங்கன்னா, அவங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியாது. நீங்கள் தான் வரணும், சரிங்களா? என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு போகணும். ஆனால் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை கெடுக்கிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் தான் செய்கிறாங்க. நம்மளால் எங்கள் வேலைக்கு ஆள் போட்டுக்கிட்டு செய்ய முடியாது. வேலைக்கு நீங்கள் சாணி அள்ளுறதுக்கோ பால் கறக்கிறதுக்கோ ஆள் கிடையாது, சரிங்களா? பால் கறக்கிறதுக்கோ சாணி அள்ளுறதுக்கு ஆள் கிடையாது. வெளியில் போய் சொல்கிறதுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிற சொல்லிட்டு வேலைக்கு வரவங்க கிடையாது. இப்போ என்ன மாதிரி படித்தவங்கெல்லாம் இந்த மாட்டுத் தொழிலில் நிறைய இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, புருஷன் முன்னாடியே செய்கிறாங்க. எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே வேலைக்கு ஆள் வச்சு இன்னைய பொறுத்தளவுக்கு பண்ணை தொழில் செய்யலை. ஏதோ 1-2 மாவட்டத்துக்கு 1-2 இருக்குது. அவங்களாம் எந்த அளவுக்கு எப்படி வச்சு நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வெளியில் போய் அவங்களெல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்களாம் மிகப்பெரிய ஒரு படைப்பாளின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை பேர், ஒரு 10 பேர் 15 பேர்லாம் மாட்டு பண்ணையில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்பி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு விஷயங்களை அடிபட்டிருப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது, சரிங்களா? தயவு செஞ்சு கண்ணு போட்ட மாடை வாங்குங்க. தீவனம் கண்டிப்பாக ஒரு லிட்டருக்கு
அரை கிலோ வந்து கொடுத்தே ஆகணும். பசுந்தீவனம் கொடுத்தே ஆகணும். பால் நீங்களே விற்பனை பண்ணினீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பால் பண்ணை தொழிலில் இப்போ தற்பொழுது இருக்கக்கூடியதில் நல்ல ஒரு லாபம் நல்லா இருக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.